ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரியும் சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால கிழங்கெல்லாம் பண்ணலை. அந்த சாம்பாரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு பூரி பண்ணிட்டு இருக்கேன். மாவு வந்து காலையில் தான் எந்திரிச்சு பிசைஞ்சேன். எப்படி பூரி மாவு பிசைவேங்கிறது அடிக்கடி நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா பூரியுமே நல்லா சூப்பராக புசு புசுன்னு வந்துச்சு. ஸோ சுட சுட பூரி சுட்டு ஹஸ்பண்ட் டீ போட்டு வச்சுருந்தாரா, அதையும் எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் பாக்கி வேலை பார்க்கணும். யாருக்கெல்லாம் பூரி சாம்பார் காம்போ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து சனா உருளைக்கிழங்கு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். சுட சுட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுண்டலுக்காக இந்த லோபியாவும் வெள்ளை கொண்டக்கடலையும் ஊற வச்சிருந்தேன். 2 நாளைக்கு ஆகும். டெய்லி வேக வைக்க வேண்டாம். ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சுண்டல், நாளைக்கு சாயங்காலம் ஒரு சுண்டல் செஞ்சுக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு கிரேவி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அது கூடவே அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு 2-3 தான் இருக்குது. அதையும் கூட வேக வச்சுட்டேன். ஏதாவது அவல் கட்லெட்டோ இல்லை வறுக்கிறதுக்கோ சப்ஜிக்கோ எதுக்கும் ஆகும். அதனால அட் அ டைம் அதையும் போட்டு வேக வச்சிடுறேன். இது பாட்டுக்கு முடிஞ்சது அப்படின்னா மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சிடேட்டுக்கு முட்டையும் வேக வச்சாச்சு அந்த பக்கம். இது அவனுக்கு ஏதோ வாங்கியிருந்தோம் பெடிகிரி மருந்தெல்லாம், அதுலேருந்து கொடுத்துனுப்பிருந்தாங்க. பந்தனான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 கொடுத்துருந்தாங்க. அதை கட்டி விட்டா போட்டு பாருங்க எப்படி விளாண்டுட்டு இருக்கான்னு. கிழிச்சு டெட்டு நகரவே இல்லை. அதை கழட்டுற வரைக்கும் உட்காந்துட்டு என்னவோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டான். ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் பாஸ் எல்லாம் பண்ணிட்டு லஞ்சு பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். டெய்லி குழம்பு சாம்பார் ரசம் அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு முட்டை பிரியாணியும் கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் தான் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன். 1 கிளாஸ் அரிசி பிரியாணி, ஒரு 4 கத்திரிக்காய் போட்டு அந்த கத்திரிக்காய் மசாலா செய்யலான் இருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதை வந்து இதில் இடித்து எடுத்துக்கிறேன். பேஸ்ட் ஏற்கனவே இருக்குது, ஆனால் இந்த முட்டை பிரியாணிக்கு இந்த மாதிரி இடித்து சேர்த்தா நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுக்கிறேன். 2 பல்லாரி வெங்காயம் பெருசாக இருக்கிறத எடுத்திருக்கேன். 1 வந்து பிரியாணிக்கு, 1 கத்திரிக்காய்க்கு. ஸோ முதல்ல பிரியாணிக்கு இருக்கிறத கடகடன்னு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, இதுவுமே கூட கொஞ்சம் பெரிய தக்காளியாக தான் இருந்தது, அதனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் புதினா மல்லி அதையும் அலசி எடுத்துக்கிறதுக்காக தண்ணியில் போட்டுட்ருக்கேன். புதினா வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நடுவில் கொஞ்சம் மட்டும் இலைங்க ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ அதை பார்த்து எடுத்துட்டு நல்லா நிறையவே மல்லி இலை நல்லா வச்சிடலாம். நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கத்திரிக்காயிலையும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பிரியாணிக்கும் ஆகும். ஸோ இந்த டப்பாவை கொண்டே கடன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு சாப்பிட்டுட்டு, நான் வர்றதுக்குள்ளே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா சரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங்கே இதை போஸ்ட் பண்ணிடுவேன். ப்ரெஷர் பேனில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது கூட தாளிக்கிறதுக்கு நட்சத்திரப்பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், இது கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவுமே பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். ஸோ யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும், பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா குஸ்கா, முட்டை பிரியாணி இதுதான் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கினாலுமே முட்டை பிரியாணியோ குஸ்காவோ தான் வாங்குவேன். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மணம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அது கூடவே கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் தக்காளி கரைஞ்சி வேகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி ஆனால் கரைகிற மாதிரியே கிடையாது. ஸோ இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரத்துக்கு ஒன்றும் சேர்க்கல. அது போக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற மசாலா. மல்லித்தூள் கூட சேர்க்கல, நான் வெறும் அந்த இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி சேர்த்து சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நிறையா மல்லி புதினா சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது கூட 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அது கூட சேர்த்துடுறேன். அரிசி சேர்த்துட்டும் நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருந்த 3 முட்டை பாதியாக கட் பண்ணி ஜஸ்ட்டு மேலே அப்படியே வச்சுட்டு இதை கலக்கிலாம் விட வேண்டாம். அப்படியே மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போனதும் திறந்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை பிரியாணி கமகமன்னு ரெடி ஆகிடும்.
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர விடணும். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். 2 பேருக்குங்கிறனால கொஞ்சோண்டு தான் செப்பு சாமா விளையாட்டு மாதிரி தான் இருக்கும் நம்ம சமையலெல்லாம். ஸோ ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தருதருப்பாக அரைக்கணும். ரொம்ப நேரம் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா அதை எண்ணெய் விட்டுரும். அதனால ஜஸ்ட் பல்ஸ் மோடில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு இதுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். தண்ணி சேர்த்து அரைக்கல. ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பியூரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு, மிளகு, கடுகு, வெந்தயம், கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் தாளிச்சிட்டு அது கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். ஸோ இது வதங்குற டைமில் கீழே ஃபுல்லாக என்னென்னவோ இந்த நமக்கு தாளிச்சதெல்லாம் தெரிச்சிருந்தது. காலையில் ஒரு தடவை கைப்புள்ள போட்டு விட்டுனேன். தொடப்பத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி வேக்யூம் போட்டு விட்டுருவேன். அது வதங்குற டைமில் இந்த மேட்டு ப்ளஸ் பால்கனியில் ஒரு மேட் இருக்குது பாருங்கள். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா டெட்டோட முடி நிறையா இருக்கும். அதனால் அதையும் டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ வேக்யூம் போடணும். கிட்ட போய் பார்த்தோன்னா ரொம்ப முடி தெரியும் அதில். ஸோ அதனால் அதையுமே கூட டெய்லி போட்டுடுறது பாருங்க. அதுக்குள்ளே நமக்கு அந்த இதெல்லாம் வேக்கம் போட்டு வர்றதுக்குள்ளே வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துமே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது கடகடன்னு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 நல்லா நீளமான கத்திரிக்காயை பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நிறையெல்லாம் கத்திரிக்காய் சேர்க்கல, 3 கத்திரிக்காய் தான். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு விட்டுட்டு இப்போ ஹால்லையும் அந்த கார்பெட் வந்து டெய்லி போடலை அப்படின்னா ரொம்ப தூசி சேர்ந்துடும், கலரே டார்க்காக மாறிடும். அதனால் அதையும் வேக்கம் போட்டுட்ருக்கேன். ஸோ 2 படம் பார்த்தேன். ZEE5ல சட்டமும் நீதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். சரவணன் நடித்தது. அப்புறம் பிரைம் வீடியோவில் த வெர்டிக்ட்னு சொல்லிட்டு வரு சரத்குமார் நடித்த மூவி. நிறைய இங்கிலீஷ் இது இருக்குது. சுஹாசினி எல்லாருமே இருக்காங்க. இதுவுமே கூட நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 இதுவும் 2 நாளாக பார்த்தது நான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி தான். அதனால் இந்த ஒரு சீரீஸ் ஒரு மூவி. ஸோ உங்களுக்கு ஏதாவது மூவி எது இருந்தது அப்படின்னா எனக்கு சஜஷன் சொல்லுங்கள். ஸோ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் இப்போது நம்ம மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். அது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் பாக்கி ஐட்டம் சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு வந்து ஃபேன் போட்டு சோஃபாவில் உட்காந்துருந்தேன். இவனுங்களும் அப்படி நம்ம கூட வந்து கொஞ்சம் விளையாடுவானுங்களா, மறந்தே போயிட்டேன். இது கத்திரிக்காய் வச்சதை வாசனை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தா நல்லாவே தண்ணி வத்திருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக புளி 1 கியூப் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம பிடிச்சி வச்சுருந்த நிலக்கடலை அண்ட் எள்ளு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு இது ரொம்ப திக்காயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால கொஞ்சமாக மைக்ரோவேவில் 1 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி இது கூட சேர்த்துட்டு மூடி போடாமல் சிம்மில் நல்லா விட்டுற போகிறேன். அப்படியே வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளைப்பொடி சேர்த்துருக்கேன். திருப்ப இப்போ மறந்து போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாகவே இருந்தேன். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுற போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ஸ்டீம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கம்மன்னு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரிஞ்சில் மட்டும் எடுத்துட்டு லைட்டாக கரண்டி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே பண்ண பீட்ரூட் ஸ்வீட் இது கூட அது ஃப்ரீசரில் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கல்யாணத்தில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வேலைலாம் முடியுது. காலையிலே வச்சோம் பார்த்தீங்களா, அது ஸ்டீம் எல்லாம் போய் நமக்கு சுண்டல் எல்லாம் வெந்திருக்கு. ஸோ இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷம் மீடியம் இதில் வச்சுருந்தேன். வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? நல்லாவே வெந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கு.
ஸோ 2 டைப் ஆஃப் சுண்டல் ஆச்சா. உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்ததையும் வேக வச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பரோட்டாவோ இல்லை நம்ம காய் ஏதாவது குருமா பண்ணணும் அப்படின்னாலும். லாஸ்டா இவ்வளவுதான் பாக்கி இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு வாங்கணும் இருந்ததை ஏற்கனவே இது வேக வைக்கிறனால கூட வேக வச்சுட்டேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சுண்டலா தாளிச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த கொண்டைக்கடலை கூட பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான் வச்சிருக்கேன். வெள்ளரிக்காய், நம்ம வெங்காயம், தக்காளி, சாட் மசாலா அதெல்லாம் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை சப்பாத்திக்கு சப்ஜி வேணும், கிரேவி வேணும்னா சேனாவோ இதோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது 2 ஐட்டம் வேக வச்சு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சட்டுன்னு வேலை முடியறதுக்கு. இது வெந்துச்சு, அவ்வளவுதான். இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு பசிக்குது, சாப்பிடலாம். பாருங்க பிளேட்ல சர்வ் பண்ணிட்டேன். சூப்பரா முட்டை பிரியாணி, பீட்ரூட் ஸ்வீட். இது ஹசீனா செய்யது அப்படிங்கிறவங்களோட இது. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே பண்ணேன். பாக்கி இருந்ததை ஃப்ரீசர்ல வச்சுட்டு போனேன். ஒண்ணுமே ஆல மைக்ரோவேவ்ல எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். ப்ளஸ் நம்ம கத்திரிக்காய் கம கமன்னு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. டெம்டிங்கா இருக்கு. தயிர் பச்சடி பண்ணல, எனக்கு அவ்வளவா தயிர் பச்சடி பிடிக்காது. அண்ணுக்கு தான் எங்க வீட்டுல தயிர் பச்சடி பிடிக்கும். ஸோ கத்திரிக்காய் பீட்ரூட் ஸ்வீட் இருக்கனால இன்னைக்கு தயிர் பச்சடி பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க அதுவும் ரெடி பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சமா இந்த பீட்ரூட் ஸ்வீட் அண்ட் பிரியாணி. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது கெஸ்ட் வந்தா கூட சட்டுன்னு பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு கலந்து தான் கத்திரிக்காயும். பிரியாணி, வெஜ் பிரியாணி எதுனாலுமே. ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பாய்.